அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் நம்ம ஹவுசிங் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பேங்க்கில் எப்படி மாற்றுவாங்க, நம்ம லோனோட வட்டிக்கும் பணவீக்கத்துக்கும் என்ன தொடர்பு, மற்றும் வட்டி அதிகமானாலோ குறைந்தாலோ நம்ம லோன் டென்யூர் எப்படி மாறும், நாம் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஹவுசிங் லோன் சம்மந்தமாக ஆல்ரெடி 2 வீடியோக்களை நம்ம இந்த சேனலில் போட்டிருக்கோம். லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோக்களையும் பாருங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எப்போது லோன் வாங்கியிருக்கீங்க என்பதை பொறுத்து உங்களுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மெத்தட் ஃபிக்ஸ் ஆகியிருக்கும். ஏப்ரல் 2016க்கு முன்னாடி நீங்கள் லோன் வாங்கியிருந்தால் உங்களுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேஸ் ரேட்டில் ஃபிக்ஸ் ஆகியிருக்கும். ஏப்ரல் 2016க்கு பிறகு வாங்கியிருந்தால் உங்களுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் MCLR மெத்தடில் ஃபிக்ஸ் ஆகியிருக்கும். அக்டோபர் 2019க்கு பிறகு நாம் வாங்கியிருந்தால் நம்மளுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் EBLR மெத்தடில் ஃபிக்ஸ் ஆகியிருக்கும். MCLR மற்றும் EBLR இந்த 2 மெத்தடும் RBI ஃபிக்ஸ் பண்ணுற ரெப்போ ரேட்டோட லிங்க் ஆகியிருக்கும். ரெப்போ ரேட் தான் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த RBI யூஸ் பண்ணுற மிக முக்கியமான ஒரு டூல் ஆகும். பேங்க்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் மெத்தடில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஆனால் ஒரு மெத்தடில் இருந்து இன்னொரு மெத்தடுக்கு மாறணும்னா நாம் மேனுவலாக ரெக்வஸ்ட் கொடுத்து தான் மாற்றணும். அதுக்கு பேங்க்கில் சார்ஜ் பண்ணுவாங்க, அது வேறு விஷயம். நீங்கள் 2016லிருந்து 2019க்குள்ளே லோன் வாங்கியிருந்தால் அது டிஃபால்ட்டாக MCLRல தான் ஃபிக்ஸ் ஆகியிருக்கும். அதை EBLRக்கு மாற்றணும்னா நாம் ரிக்வஸ்ட் கொடுக்கணும், அப்போ தான் மாறும். 2019க்கு அப்புறம் லோன் வாங்கியிருந்தால் EBLRல தான் ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகியிருக்கும். RBI அதோடைய மானிட்டரி பாலிசியில் ரெப்போ ரேட்டை நம்மளுடைய இன்ஃப்ளேஷனை பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ரெப்போ ரேட் ஏறுனா லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும், ரெப்போ ரேட் குறைஞ்சா லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும். ரெப்போ ரேட்டை பொறுத்து MCLRை இயர்லி ஒன்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க, EBLRை தேவைப்படும் போதெல்லாம் மாற்றுவாங்க. 2015 இருந்து இப்போ வரைக்கும் ரெப்போ ரேட் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த டேபிளில் கொடுத்துருக்கோம். ஜனவரி 2015 7.75% இருந்த ரெப்போ ரேட்டானது கிராஜுவலாக குறைஞ்சி மே 2020 4% குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் மே 2022 தொடர்ந்து அதிகரித்து பிப்ரவரி 2023 6% ஃபிக்ஸ் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எந்த சேஞ்சஸும் இல்லை. கோவிட் டைமில் இருந்து இப்போ வரைக்கும் சுமார் 2.5% ரெப்போ ரேட்டை RBI ஏற்றியிருக்காங்க. இந்த டேபிளை பாருங்கள். நம்ம SBI பேங்க்கில் எப்பெல்லாம் EBLR ரேட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்கோம். EBLR இம்ப்ளிமெண்ட் ஆன அக்டோபர் 2019 8.05% இருந்து கோவிட் டைமான ஜூலை 2020 6.65% குறைஞ்சிருக்கு. ஜூன் 2022 ஏற ஆரம்பித்து பிப்ரவரி 2023 9.15% ஃபிக்ஸ் ஆகியிருக்கு. பிப்ரவரி 2023 இன்னை வரைக்கும் EBLR ரேட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இந்த டேபிளை பாருங்கள். இதில் ரெப்போ ரேட் மற்றும் EBLR ரேட்டோட கம்பேரிசனை கொடுத்துருக்கோம். இதில் ரெப்போ ரேட் ஏறும் போதெல்லாம் EBLR ரேட்டும் ஏறி இருக்குது, ரெப்போ ரேட் குறையும் போதெல்லாம் EBLR ரேட்டும் எக்ஸாக்டாக குறைஞ்சிருக்கு. அப்போ பணவீக்கம் அதிகமாக இருந்தால் ரெப்போ ரேட் ஏறும், EBLR ரேட்டும் ஏறும், நம்ம லோனுடைய இன்ட்ரெஸ்ட்டும் ஏறும். ரெப்போ ரேட் குறையும் போது நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறையும். இந்த மாற்றங்கள்னால நம்மளுடைய லோன் எப்படி அஃபெக்ட் ஆகும்னு பார்க்கலாம். இந்த டேபிளில் இருக்கிற லோன் டேட்டாவை நாம்
நம்மளுடைய கேல்குலேஷனுக்கு அசியூம் பண்ணிக்கலாம். லோன் அமௌண்ட் சுமார் 30 லட்சம். லோன் வாங்கும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6.65%ஆகவும் மொத்த டென்யூர் 30 வருஷமாகவும் அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ லோன் வாங்குகிற டைமில் லோன் ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் டோட்டல் ரீபேமெண்ட் அமௌண்ட்டை 69,33,000 இருக்கும். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 39,33,000 இருக்கும். இப்போ வட்டி ஏறுறதுனால நம்மளுடைய ரீபேமெண்ட் ஷெட்யூல் எப்படி மாறும்னு, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக கட்ட வேண்டி வரும்னு இங்கே பார்க்கலாம். இந்த டேபிளை பாருங்கள். இதில் 0.25%லேருந்து 2.5% வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறும்போது நம்மளுடைய இஎம்ஐ அமௌண்ட் எப்படி மாறும், எவ்வளவு தொகை அதிகமாக கட்ட வேண்டி வரும்னு போட்டிருக்கோம். ஸோ ஆர்பிஐ சுமார் இந்த 2 வருஷத்தில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2.5% ஏற்றியிருக்காங்க. அதனால் நம்மளுடைய எக்ஸ்ட்ரா பேர்டன் ஆனது 18,73,000 இருக்கும். ஸோ கோவிட் டைமில் லோன் வாங்கியிருந்தால் அவங்களுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6.65% இருந்து 9.15% அதிகமாகி இருக்கும். அதனால் அவங்க கட்ட வேண்டிய வட்டி சுமார் 18.73 லட்சம் அதிகமாக இருக்கும். இந்த டேபிளில் டென்யூரை 30 இயர்ஸாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இஎம்ஐ அமௌண்ட்டு அதிகமாகி இருக்கும். சில பேங்க்கில் சில லோன்களுக்கு ரேட் அதிகமாகி இருந்தாலும் அவங்க இஎம்ஐயை அட்ஜஸ்ட் பண்ணாமல் பழைய இஎம்ஐயை கண்டினியூ பண்ணுவாங்க. அந்த லோனுடைய ஆக்சுவல் ஷெட்யூல் மாறி இருக்கும். இன்னும் அதிக காலம் கட்ட வேண்டியும் வரும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் போது அதே இஎம்ஐயை கட்டினா டென்யூர் எப்படி மாறும்னு பார்க்கலாம். உங்களுடைய 30 வருட லோனானது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறும் பொழுது அதனுடைய டென்யூர் எப்படி மாறுதுன்னு இந்த டேபிளில் பாருங்கள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 0.5% அதிகமாகும் போது உங்களுடைய டென்யூர் 360 மாதத்துலேருந்து 443 மாதமாக அதிகமாகி இருக்கும். நீங்கள் கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டில் 15,99,000 அதிகமாக கட்ட வேண்டியிருக்கும். இதுவே நீங்கள் 1% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சுன்னா உங்களுடைய டென்யூரானது 30 வருஷத்தில் இருந்து சுமார் 65 வருஷமாக அதிகமாகி இருக்கும். நீங்கள் கட்ட வேண்டிய தொகையும் 37,94,000 அதிகமாகி இருக்கும். அதுக்கு மேலே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏறும்போது உங்களுடைய வட்டியானது 1.5%லிருந்து 2% அதிகரிச்சிருக்கும் போது உங்களுடைய மாத இஎம்ஐயை விட லோனுடைய இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் கட்ட தொகை எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டுக்கே அட்ஜஸ்ட் ஆகும். அசல் குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 100 வருடம் கட்டினாலும் உங்களுடைய லோனானது முடியவே முடியாது. நீங்கள் இந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுடைய இஎம்ஐ அமௌண்ட்டை சேர்த்து தான் கட்டுற மாதிரி வரும். இந்த டேபிளை பாருங்கள். இதில் 20 வருஷம் ரீபேமெண்ட் டென்யூர் போட்டிருந்தா வட்டி ஏறும் பொழுது உங்களுடைய ரீபேமெண்ட் ஷெட்யூல் எப்படி மாறுதுன்னு போட்டிருக்கோம். இதில் வட்டி 1% ஏறும் பொழுது உங்களுடைய ரீபேமெண்ட் டென்யூரில் சுமார் 54 மாதங்கள் ஏறி இருக்கும். நீங்கள் கட்டுற வட்டியும் 12,17,000 ரூபாய் அதிகமாக இருக்கும். இதுவே 2% ஏறும் பொழுது உங்களுடைய டென்யூரானது 36 வருடங்களாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கட்டுற வட்டி 43,68,000 இருக்கும். இதுவே 2.5% ஏறும் பொழுது உங்களுடைய இஎம்ஐ ஆனது வட்டியை விட குறைவாக இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இஎம்ஐ அமௌண்ட்டை அதிகப்படுத்தி கட்ட வேண்டிய நிலை வரும். இந்த டேபிளை பாருங்கள். 10 வருட ரீபேமெண்ட் ஷெட்யூல் போட்ட ஒரு லோனுடைய ரீபேமெண்ட் டென்யூர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறும் பொழுது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு போட்டிருக்கோம். இங்கே சுமார் வட்டி 1% அதிகமானாலும் உங்களுடைய ரீபேமெண்ட் டென்யூரில் வெறும் 8 மாதம் தான் அதிகமாகி இருக்கும். நீங்கள் கட்டுற வட்டியும் 2,82,000 தான் இருக்கும். இதுவே 2.5% அதிகமானாலும் உங்களுடைய டென்யூரில் ஒரு 25 மாதம் தான் அதிகமாகி இருக்கும். நீங்கள் கட்டுற வட்டி 8,53,000 தான் அதிகமாகி இருக்கும். ஸோ இதிலிருந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகும்போது நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் பர்டன் ஆனது
லோன் டென்யூர் அதிகமாக இருக்கும்போது ரொம்ப அதிகமாகவும், லோன் டென்யூர் கம்மியாக இருக்கும் பொழுது சமாளிக்கக்கூடிய அளவும் மாறி இருக்கும். அதனால தான் நாம் ஹவுசிங் லோன் ரீபேமெண்ட் டென்யூரை முடிந்த அளவுக்கு குறைவாக போடுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிட்ட மாதிரி வருஷம் ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா கட்டுனா லோன் இன்ட்ரெஸ்ட் எப்படி அட்ஜஸ்ட் ஆகும்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.